ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா இஸ்ரேல் நட்புறவை இன்னும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமினை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி தகவல். அரிசி, சர்க்கரை, கரும்புடன் ரூபாய் 3000 பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும். திட்டத்தை ஆலந்தூரில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் மோசடி நாடகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மதுரை திரும்பிய முதலமைச்சரின் கார் டயர் வெடித்து விபத்து. முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல். ஜனநாயகம் தணிக்கை சான்றிதழ் வழக்கு தொடர்பாக 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா இஸ்ரேல் நட்புறவை இன்னும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேசினார். இது பற்றி எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் என்னுடைய நண்பர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேசியதில் மகிழ்ச்சி என்றும் அவருக்கும் மற்றும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஆங்கில புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் என்றும் தெரிவித்தார். மேலும் வரும் ஆண்டில் இந்தியா இஸ்ரேல் நட்புறவை இன்னும் வலுப்படுத்துவது தொடர்பாக நாங்கள் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டோம் எனவும் பிராந்திய சூழல் பற்றிய பார்வைகளை இருவரும் பரிமாறிக்கொண்டோம் என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக சிறந்த உறுதியுடன் போராடுவது என்ற பகிரப்பட்ட தீர்மானத்தை இருவரும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரிசி, சர்க்கரை, கரும்புடன் ரூபாய் 3000 பொங்கல் பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை ஆலந்தூரில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். உலக மாந்தர் அனைவருக்கும் உயிர் வளர்க்கும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்திடும் வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு உதவி வரும் கதிரவனுக்கும் உழவர்களின் உழைப்பிற்கு உறுதுணையாய் விளங்கிடும் கால்நடைகளுக்கும் உலக மக்களுக்கு உழைப்பால் உணவளித்து பசிப்பினி போக்குவதையே வாழ்வு என கொண்டுள்ள உழவர் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கூறி குடும்ப உறவுகள் ஒன்றிணைந்து உலக தமிழர்களால் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படும் பாரம்பரியமான உன்னத விழா இனிய பொங்கல் திருநாள் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட திராவிட மாடல் அரசு 2,22,22,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கம் ரூபாய் 3000 சேர்த்து வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் நாளை காலை தொடங்கி வைக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சர் பெருமக்கள் மாவட்டங்களில் பொங்கல் பொருட்களையும் ரொக்கப்பணம் ரூபாய் 3000 வழங்கி தொடங்கி வைக்கின்றனர். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாயநிலை கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைகளும் வழங்கப்படுகின்றன. உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் மோசடி நாடகம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர் என்றும் நேற்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகள் மக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் 50,000 தன்னார்வலர்களை கொண்டு வீடு வீடாக சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று கேட்கப் போகிறார்களாம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். மேலும் ஆட்சியில் இருக்கும்போது மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு அவர்களின் குறையை தீர்க்கப் போகிறேன் என்பது கடிந்தெடுத்த கபட வேலை என்றும் இந்த திட்டம் முதலமைச்சரின் திமுகவின் தேர்தல் வேலையை பார்க்கும் பெண் நிறுவனத்திடம் மறைமுகமாக ஒப்படைக்கப் போவதாக செய்திகள் வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் நிதியை இதுபோன்ற தில்லுமுள்ளு திட்டங்களுக்காக செலவிட்டு சுய விளம்பர தேடும் திமுக அரசை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்றும் மக்களை ஏமாற்றும் இதுபோன்ற காதில் பூ சுற்றும் வேலையை இனியாவது திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு 150 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கார் டயர் வெடித்த விபத்தில் முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் வேலுநாச்சியார் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ரூபாய் 1595 கோடியில் 111 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதன் பின்னர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஆஸ்டின்பட்டி பகுதிக்கு அருகே சென்றபோது முதலமைச்சர் பயணம் செய்த காரின் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்த நிலையில் டயர் வெடித்தது. இந்த விபத்தில் முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக முதலமைச்சர் வேறொரு காரில் ஏறி புறப்பட்டார். ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழக்கு தொடர்பாக 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த திரைப்படம் வரும் 9ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இதனிடையே ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழை தணிக்கை வாரியம் இதுவரை வழங்கவில்லை. இது தொடர்பாக பட நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழக்கு தொடர்பாக 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிட்டது. புதுக்கோட்டையில் செயல்படும் அரசு மன்னர் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் வழங்கினர். புதுக்கோட்டையில் செயல்படும் அரசு மன்னர் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை என்றும், பலம் வாய்ந்த கட்சிகள் வராது என்றுதான் சொன்னோம் என்றும், திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக அந்த கூட்டணி அமையாது என்பதுதான் எங்களின் கருத்து என்றும், இதற்காக சின்னஞ்சிறு கட்சிகள் வேண்டுமென்றால் சேரலாம் என்றும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். நான் நேற்று கூறிய கருத்துக்களில் நீதிமன்ற அவமதிப்பு என்பது எதுவுமே கிடையாது. இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசியிருக்கேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து பேசவில்லை. ஆனால் ஏற்கனவே முந்திய தீர்ப்புகள் இருக்கின்றனவே, அந்த முந்திய தீர்ப்புகளுடைய அடிப்படையிலே அதை சுட்டிக்காட்டி பேசுகிற உரிமை வழக்கறிஞராகிய எனக்கும் உண்டு. எனவே அந்த முந்திய தீர்ப்புகளை அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன். அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய கல்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் உண்டா என்று நாங்கள் கேட்கிறோம். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்பவர் தான் அந்த நிரூபிக்க வேண்டும். இதற்கு முன்னாலே அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அந்த கல்தூணிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும், ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதம். தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு காளை சிலையினை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திறந்து வைத்தார். திருவள்ளூரில் வருகின்ற பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் தினத்தை முன்னிட்டு சென்னை, திருப்பதி மற்றும் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சந்திப்பில் உள்ள ரவுண்டானாவில் தமிழர் பண்பாட்டை நினைவு கூறும் சின்னமான உழவிற்கு பயன்படுத்தப்படும் ஜல்லிக்கட்டு காளையை வீரர்கள் அடக்குவது போன்று அமைக்கப்பட்டுள்ள சிலையை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் இன்று திறந்து வைத்தார். ஆதிக்கமிக்கவர்களின் மிரட்டல்களுக்கு ஆளாகாமல் இளம் தலைமுறையினர் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று திருவனந்தபுரத்தில் மாநில சட்டசபை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்த கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்தார். கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் மாநில சட்டசபை வளாகத்தில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 4வது சர்வதேச புத்தக கண்காட்சியை கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து எழுத்தாளர் மாதவனுக்கு எழுத்தாளர்களுக்கான சட்டசபை விருதை வழங்கினார். இதேபோன்று பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களையும் முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது இளைஞர்கள் போதைப் பொருட்களின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து புத்தகங்களை வாசிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் புத்தக கண்காட்சி என்றும், உலகெங்கும் புத்தக வாசிப்புகள் குறைந்தாலும் கேரளாவில் இளைஞர்களிடையே புத்தக வாசிப்பு குறையாது என்றும் தெரிவித்தார். மேலும் கேரளா மாநிலம் அதிதீவிர வறுமையில் இருந்து மீண்டதற்கு காரணம் புத்தக வாசிப்பதன் அறிவுத்தன்மையால் தான் என்றும்,
தற்போது பல நாடுகளில் எழுத்தாளர்களை மிரட்டி பேனாவை கீழே உளவைக்கும் முயற்சி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது என்றும், இதுபோன்ற அடக்குமுறைக்கு ஆளாகாமல் இளம் தலைமுறையினர் தொடர்ந்து எழுத வேண்டும் எனவும் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்தார். இதனை அடுத்து 300 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் திரளான மாணவர்கள், பொதுமக்கள் திரண்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர். நவீன கருவியின் உதவியுடன் கோதை ஆற்றில் எத்தனை முதலைகள் உள்ளது என்பதை கண்காணித்து விரைவில் முதலை பிடிக்கப்படும் என்றும், அதுவரை பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என கோதை ஆற்றில் ஆய்வு செய்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கர்பட் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கடியாளமூடு பகுதியில் கோதை ஆற்றில் முதலை தென்பட்டது குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழலில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கர்பட் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் முதலையை பிடிக்கும் நடவடிக்கைகள் குறித்து வனத்துறையினரிடம் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கர்பட் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 7 நாட்களாக கோதை ஆற்றில் குளிக்க செல்பவர்களும் அவ்வழியாக செல்பவர்களும் முதலையை பார்த்துள்ளதாகவும், முதலை குறித்தான காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதன் காரணமாகவும் கோதை ஆற்று பகுதியில் ஆய்வு மேற்கொண்டேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கர்பட் தெரிவித்தார். மேலும் வனத்துறை, தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் முதலையை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், கோதை ஆற்றில் எத்தனை முதலைகள் இருக்கிறது என்பதை தெர்மல் ட்ரோன் கண்காணிப்பு கருவி மூலம் கண்காணிப்பு செய்யும் பணிகளும் நடைபெறவுள்ளது என்றும், முதலையை பிடிக்கும் வரையில் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கர்பட் தெரிவித்துள்ளார். ஏன்னா, கழிந்த ஒரு 7 நாட்களாகவே முதலை அந்த ஆத்துல இருக்கு. குளிக்கக்கூடியவங்களும், இந்த வழியா பாஸ் பண்ணிட்டு போறவங்களும் அத பார்த்து அதோட ஃபோட்டோஸும், வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. எடுத்துட்டு இது எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் உடனடியாக ஃபாரஸ்ட்ல உள்ள டிஎஃப்ஓட தலைமையில டீம் இங்க அதுக்கான ஆய்வுகளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபயர் சர்வீஸும் வந்திருக்கிறாங்க. ஆய்வு பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இங்க எத்தனை முதலைகள் இந்த தண்ணியில இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இன்றைக்கு 6 மணிக்கு ஒரு தெர்மல் ட்ரோன் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு முதலையோட எண்ணிக்கையை முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நாளைக்கு என்னன்னா இப்ப முதலையை பிடிக்கிறதுக்கு நிறைய நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ உடனடியாக அந்த முதலைகளையே இதுலேருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 364 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 26 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக கூறப்படுகிறது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் மயில், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் மற்றும் தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் அந்தந்த வாக்குச்சாவடி வாக்காளர்களை வாக்களிக்க வைப்பது, வாக்குப்பதிவை அதிகரிக்க செய்தல், வாக்காளர்கள் பாதுகாப்புடன் வாக்களிப்பதை உறுதி செய்தல், அதற்கு தேவையான பாதுகாப்பு வழங்குதல், சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்தல் ஆகியவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மிக பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து நேரடி கள ஆய்வு செய்யவும் முடிவெடுக்கப்பட்டது. குன்றத்தூர் நகராட்சியின் கொல்லச்சேரி பகுதியில் செயல்படும் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வபெருந்தகை அரசின் இலவச மடிக்கணினியை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் நகராட்சியின் கொல்லச்சேரி பகுதியில் செயல்படும் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் க. ஹரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட திட்ட இயக்குநர் க. ஆர்த்தி, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வபெருந்தகை ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 221 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வபெருந்தகை பேசினார். அப்போது கொல்லச்சேரி பகுதியில் கல்லூரி வருவதற்கு முன்பு மாணவ மாணவிகள் காஞ்சிபுரம் சென்று படித்தனர் என்றும், இந்த நிலையை நாங்கள் தான் மாற்றினோம் என்றும், நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதே எங்களின் ஆசையும் ஆசிரியர்களின் ஆசையும் என செல்வபெருந்தகை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினுக்கு சின்னாளப்பட்டி சிறப்பு பேரூராட்சி தலைவி பிரதீபா கனகராஜ் சிறப்பான வரவேற்பு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டிக்கு வந்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினுக்கு சின்னாளப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சின்னாளப்பட்டி சிறப்பு பேரூராட்சி தலைவி பிரதீபா கனகராஜ் சால்வை அளித்து மேளதாள வாத்தியங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தார்.
மேலும் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சின்னாளப்பட்டி சிறப்பு பேரூராட்சி தலைவி பிரதீபா கனகராஜ் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் முருகேசன், சின்னாளப்பட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கனகராஜ், பேரூராட்சி செயல் அலுவலர் இளவரசி, அலுவலக கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி மற்றும் பேரூராட்சி அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து சின்னாளப்பட்டி சாலையில் காணொலி காட்சியின் வாயிலாக புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய பேருந்துகளை இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம். எங்கள் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் 23வது பிறந்த நாளை நேற்று சின்னாளப்பட்டி பேரூர் களம் மற்றும் பேரூராட்சி சார்பாக சிறப்பாக கொண்டாடினோம். அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நன்றாக நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க பேருமா? பிரதீபா கனகராஜ், சின்னாளப்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர். தமிழகத்தில் மக்களின் வரிப்பணத்தை பொங்கல் போனஸாக கொடுத்துவிட்டு மீண்டும் டாஸ்மாக் மூலம் திரும்ப பெறும் திட்டமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கும் திட்டம் என்று பெரம்பலூரில் பாமக பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி விமர்சித்து உள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வயல்பாடி பகுதியில் சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற தலைப்பில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியாவிற்கு பாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மேளதாள வாத்தியங்களுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அணியின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது திமுக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்துமே கிடப்பில் போடப்படும் திட்டங்கள் மட்டும்தான் என்றும், திமுக அரசு பெரிய திட்டங்களை அறிவித்துவிட்டு அவற்றை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்றும், பெரம்பலூர் மாவட்டத்தில் விளையும் மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட விவசாய பொருட்களை சேமித்து வைக்க கிடங்கு வசதிகளை ஏற்படுத்தி தராமல் டாஸ்மாக் மதுபானங்களுக்கு மட்டுமே கிடங்குகளை அமைத்துள்ளனர் என்றும் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். செய்யாறு அரசு கல்லூரி பைபாஸ் சாலை சந்திப்பில் கலைஞர் சிலை முன்பு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி அன்னதானம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பைபாஸ் சாலை சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி சிலை அருகே 50 நாட்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி கலந்து கொண்டு கலைஞரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு வாட்டர் பாட்டில் இனிப்புடன் அன்னதானமும் தினசரி காலண்டரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர். வேல்முருகன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ. மோகனவேல், வெங்கடேஷ் பாபு, மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், நகர செயலாளர் விஸ்வநாதன், ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், தினகரன், ரவிக்குமார், மாவட்ட அயலக அணி துணைத் தலைவர் கார்த்திகேயன், வெம்பாக்கம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மாமண்டு ராஜி, திமுக பிரமுகர்கள் ராஜேந்திரன், லோகநாதன், தெய்வமணி, சத்யா, பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலவன் ஹைப்பர் மார்ட் நிறுவனத்திடம் இருந்து மதுரா கோட்ஸ் நூற்பாலையை மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்படும் வகையில் செயல்படுத்த வேண்டும் அல்லது அரசை கையகப்படுத்தி அரசு சார்ந்த நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்று தூத்துக்குடியில் மதுரா கோட்ஸ் அரசு நல மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருத்தந்தை செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மதுரா கோட்ஸ் அரசு நல மீட்புக் குழு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மனு அளித்த பின்னர் மதுரா கோட்ஸ் அரசு நல மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருத்தந்தை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1904ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கோட்ஸ் செயல்பட்டு வந்த இடத்தில் தொழில் தொடங்குவதற்காக அளித்தார்கள் என்றும், சில ஆண்டுகள் வரை மதுரா கோட்ஸ் நூற்பாலையில் 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த நிறுவனத்தை வேலவன் ஹைப்பர் மார்ட் நிறுவனத்திடம் இருந்து மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்படும் வகையில் செயல்படுத்த வேண்டும் அல்லது அரசே கையகப்படுத்தி அரசு சார்ந்த நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்றும், பழமையான இந்த கட்டிடத்தை எக்காரணம் கொண்டும் இடிக்கக்கூடாது என்றும் மதுரா கோட்ஸ் அரசு நல மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை செல்வராஜ் தெரிவித்துள்ளார்.
மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் அருத்தந்தை செல்வராஜ் மாரிசெல்வம், சாமு காந்தி, கோல்டன் பரதர், தாளமுத்து செல்வா, வழக்கறிஞர் சார்லஸ், ரெமி வி ராயர், ராஜசேகர், பானாந்து, மின்னல் அம்ஜத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 1908 அந்த ஆங்கிலேயர்கள் மத்ராஸ் கோட்ஸ் அந்த இடத்த எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தொழில் தொடங்குவதற்காக கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் 2000 சொச்சம் பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அதில் தொழில் செய்துட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கு வர ஆவணங்களில் அது அரசு புறம்போக்கு என்று தான் அது உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, முதல்ல எந்த காரணத்துக்காக நிலம் கொடுக்கப்பட்டதோ அந்த காரணம் மதிக்கப்படணும். ஆனால் இன்றைக்கு வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வந்து அந்த நிலத்தை விலை பேசியிருக்காங்க. அதாவது இன்னும் கிரயமாய் ஆகலை, ஆனால் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. எங்களுக்கு முக்கியமான விடயம் என்னென்னா, எதனுடைய அடிப்படையில் இது நீங்கள் விலை பேசுனீங்க, இந்த ஒப்பந்தம் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கையில் இந்த ஆவணம் இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மதுரையில் இருக்குது. உங்களது பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் என்று பூந்தமல்லியில் செயல்படும் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். பூந்தமல்லி, மாங்காடு, செந்நீர்குப்பம், திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பூந்தமல்லியில் செயல்படும் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு பள்ளியின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணசுவாமி தலைமை தாங்கினார். திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் அனைவரையும் வரவேற்று பேசினார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஞானப்பிரகாசம் வாழ்த்து பேசினார். விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் பேரறிஞர் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். விழாவை தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பூந்தமல்லியில் செயல்படும் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் முதலமைச்சர் பக்தஸ்வல்லம் அண்ணாதுரை, எம்ஜிஆர், கலைஞர், கருணாநிதி ஆகியோர் வந்து சென்றனர் என்பதன் மூலம் இந்த பள்ளியின் பெருமையை உணர முடிகிறது என்றும், தற்போது தமிழ்நாட்டில் 2211 பள்ளிகள் 100ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றன என்றும், இங்குள்ள பெண்கள் பள்ளிக்கு கலைஞர் கருணாநிதி பெயரை வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று கலைஞரின் பெயரை வைக்க பாடுபடுவேன் என்றும் தெரிவித்த அவர், உங்களது பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் LEP ஆதிதிராவிட மகாஜன சங்க தலைவர் LEP ஜோதிமணி இளைய பெருமாளை வேட்பாளராக நிறுத்துவது என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் LEP ஆதிதிராவிட மகாஜன சங்கத்தின் சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சக்கரபாணி தலைமை தாங்கினார். சங்க செயலாளர் தேவதாசன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் பொட்டு ராமானுஜம், பூராசாமி, குப்புசாமி, தங்கப்பன், ஆடிட்டர் தம்பியாப்பிள்ளை, ஞானம், செல்வநாயகம், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் LEP இளைய புரட்சி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஆதிதிராவிட பொதுமக்களின் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்றும், குடிநீர் வசதி, சாலைகள் வசதி, மழைநீர் வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும், பெரும்பாலான வீடுகள் குடிசை வீடுகளாகவே உள்ளன என்றும், குடிநீர் தொட்டிகள் மலம் கலந்தவர்களை இதுவரை சட்டப்பூர்வமாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தாட்கோ அலுவலகம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் வசதி செய்து தருவதில்லை எனவும் தெரிவித்தார். கூட்டத்தில் ஆதிதிராவிடர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிட ஆதிதிராவிடர் மகாஜன சங்கத்தின் மாநில தலைவர் LEP ஜோதிமணி இளைய பெருமாளை காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நிறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் அழகப்பன், மோகன்தாஸ், சத்தியசீலன், பாலு, செல்வராஜ், கருணாநிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் தேவதாசன் நன்றி தெரிவித்தார்.
மயிலாடுதுறை அருகே குளிச்சார் பாசன வாய்க்காலில் மர்மமான முறையில் கொத்தனார் உயிரிழந்த சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா குளிச்சார் சேரந்தோப்பு தெருவை சேர்ந்த அன்பழகனின் மகன் ராமச்சந்திரன் என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவருக்கும் ராஜபாளையத்தை சேர்ந்த செல்வப்பிரியா என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் குழந்தைகள் எதுவும் இல்லை என தெரிய வருகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு செல்வப்பிரியா தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் குளிச்சார் பாசன வாய்க்காலில் முகத்தில் காயங்களுடன் ராமச்சந்திரன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த செம்பனார் கோவில் காவல்துறையினர் விரைந்து சென்று ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடி அருகே 10 ஆண்டுகளாக ஊராட்சியின் சார்பில் ஊர் பொது மண்டபத்திற்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரத்தை ஊரக வளர்ச்சித்துறை துண்டித்ததை கண்டித்து கிராம மக்கள் புதுக்கோட்டை பேராவூரணி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள எல்லன்புரம் ஊராட்சிக்குட்பட்ட அணவயல் கிராமத்தில் ஊர் பொதுமக்களால் கட்டப்பட்ட தானாண்டி அம்மன் திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது. சில சட்ட சிக்கல்கள் காரணமாக மின் இணைப்பு பெற முடியாத சூழலில் அருகில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான ஆழ்துளை கிணற்றுக்குரிய மின் இணைப்பில் இருந்து மண்டபத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிலர் புகார் அளித்ததன் அடிப்படையில் திருவரங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டபத்திற்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்திவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அணவயல் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை பேராவூரணி மாநில நெடுஞ்சாலையில் தானாண்டி அம்மன் மண்டபம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீரமங்கலம் வருவாய் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் வடகாடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின்படி மண்டபத்திற்கு மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவெண்ணெய்நல்லூரில் செயல்படும் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி முதல்வர் இந்திரா சான்றிதழ்களை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கலை கல்லூரியும் இணைந்து திருக்குறள் கருத்தரங்கம் நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி தலைவர் இந்திரா தலைமையேற்று திருக்குறள் கருத்தரங்கை துவக்கி வைத்தார். கருத்தரங்கில் பங்கேற்று சிறந்த கருத்துக்களை பதிவு செய்த மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி முதல்வர் இந்திரா சான்றிதழ்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த கருப்பேரி ஊராட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான திராவிட பொங்கல் விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பெயரில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் எம்.ஆர்.கே.பி. கதிரவன் வழிகாட்டுதலின்படி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கருப்பேரி ஊராட்சியில் 2026ஆம் ஆண்டிற்கான திராவிட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. விழாவிற்கு காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமையேற்று விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள், ரொக்க பரிசு, கேடயம் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைத் தலைவர் சிவக்குமார், கிழக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வேல்முருகன், திமுக நிர்வாகிகள் செல்வகுமார், கங்காதுரை, சசிகுமார், விஜயராகவன், செல்வராணி, அருண், கதிரவன், அரவிந்த், ராஜபெரிய நாயகன், வெற்றி செல்வன் உட்பட விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் குளிர்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணியில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர். தேசிய புலிகள் ஆணையம் அறிவுறுத்தலின்படி ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி, மானாம்பள்ளி, வால்பாறை, உலாந்தி வனசரகங்களில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு குளிர்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. அதன்படி 32 சுற்றுகளாக 62 நேர்கோட்டு பாதையில் கணக்கெடுக்கும் பணியில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர்.
இன்று முதல் 3 நாட்களுக்கு புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை ஆகியவற்றின் தடயங்கள், நகக்கீறல்கள், விலங்குகளின் எச்சங்கள் கணக்கெடுக்கப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு காட்டு யானை, மான், பறவை, தாவர இனங்கள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவதாகவும், இறுதியாக 12 நாட்கள் கணக்கெடுக்கும் பணிகள் நிறைவடைந்தவுடன் தேசிய புலிகள் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கணக்கெடுக்கும் பணியில் பொள்ளாச்சி வனக்கோட்டத்திற்குட்பட்ட நவமலை பகுதி வனவர், வன காப்பாளர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச சிறப்பு ஓய்வூதியமாக ரூபாய் 6,750 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருநாள் பணியை புறக்கணித்து பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், குறைந்தபட்ச சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் 6,750 வழங்க வேண்டும், ஊழியர்களின் பணி சுமையை கருதி சத்துணவு அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும், மருத்துவப்படி, மருத்துவ காப்பீடு மற்றும் ஈமச்சடங்கு தொகையாக ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக 38 மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது. அந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தின் இறுதி கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாங்கள் கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு சத்துணவு திட்டம் துவங்கப்பட்டு. முறையான ஊதியம் வழங்கலை, முறையான ஓய்வூதியம் வழங்கலை. இதை சென்ற தேர்தல் வாக்குறுதியின் போது வாக்குறுதி எண் 313 படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியமும், முறையான ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியமும் நீதிமன்றம் உத்தரவின்படி காக்கலூரில் NG20T என்ற தொழிற்சாலையை பூட்டி சிட்கோ நிர்வாகத்தினர் சீல் வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிட்கோ பகுதியில் கடந்த 2009ஆம் ஆண்டு கம்பெனி தொழில் தொடங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த இடத்தில் தொழில் எதுவும் செய்யாமல் நிறுவனம் வெறுமையாக வைத்திருந்தது. இதனால் 2015ஆம் ஆண்டு தொழிற்சாலை வழங்கப்பட்ட ஆணையை சிட்கோ நிர்வாகம் ரத்து செய்தது. இருப்பினும் நிர்வாகம் அந்த இடத்தை காலி செய்யாமல் ஆக்கிரமிப்பு செய்து வந்ததுடன் எங்களுக்கு மீண்டும் நிறுவனம் நடத்த ஆணை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்திற்கு சென்றது. இந்நிலையில் நீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு வழங்கியது. அதில் 12 வாரத்திற்குள் தொழிற்சாலை அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தது. இந்நிலையில் நிறுவனம் வெளியே செல்லாத காரணத்தினால் இன்று சிட்கோ மேலாளர் நந்தகுமார், சிட்கோ உதவி செயற்பொறியாளர் பிரம்மதேசன், வருவாய் ஆய்வாளர் உதயகுமார், கிராம நிர்வாக அலுவலர் ஜான்சன், நடுநிலை பட்ட பேரு காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுடன் சிட்கோ நிர்வாகம் இணைந்து NG20T என்ற தொழிற்சாலையை பூட்டி சீல் வைத்தனர். தாராபுரம் அருகே குண்டடம் பவர் ஹவுஸ் புறவழி சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது டாடா ஏசி வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கங்கநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் மகன் KA ராஜேந்திரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். குண்டடம் பவர் ஹவுஸ் புறவழி சாலையில் வந்தபோது அதே வழியில் வந்த டாடா ஏசி சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குண்டடம் காவல்துறையினர் ராஜேந்திரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியில் முதல்வர் கோமதி தலைமையில் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியில் முதல்வர் கோமதி தலைமையில் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் நடைபெற்றது. இதில் திட்ட அலுவலர் சுபராணி, கருப்படைத்தட்டை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தனர். முகாமின் 2வது நாளான இன்று பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
என்னுடைய நேம் வந்து எஸ்எம் பொன்னா வெங்கடேசன், கருப்படித்தட்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் ஒன்றியம். இங்கே வந்து நம்ம மருத்துவ முகாம் நடக்குது. மருத்துவ முகாமில் வந்து என்னன்னு பார்த்தா, மெயினாக வந்து டாக்டர் அகர்வாலுடைய அந்த குரூப் வந்து கண் பரிசோதனை, பிளட்டு செக்கப்பு, ப்ளஸ் இன்னும் என்னென்ன செக்கப்லாம் இருக்குது அதெல்லாம் அனைத்தும் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முழு தீர்வு பண்ணி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுவை வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு தராங்க. அதே போல் நாளைக்கு வந்து பேங்க் மேனேஜர், பேங்க் இது வந்து மக்கள் கடன் வாங்கினா லோன் இல்லாத எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து நாளைக்கு 7 நாள் தொடர்ந்து நடக்குது முகாம். இதில் வந்து மக்களுக்கு என்னென்ன குறைபாடுகுது இது எல்லாத்தையும் இந்த நமது முதல்வருடைய ஆட்சியில் பிரமாண்டமாக நடத்தி மக்களுக்கு நல்ல தீர்வு பண்ணி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இந்த 2026 அருமையான மீண்டும் தலைவருடைய ஆட்சி அமையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியா இஸ்ரேல் நட்புறவை இன்னும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமினை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி தகவல். அரிசி, சர்க்கரை, கரும்புடன் ரூபாய் 3000 பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும். திட்டத்தை ஆலந்தூரில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் மோசடி நாடகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மதுரை திரும்பிய முதலமைச்சரின் கார் டயர் வெடித்து விபத்து. முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல். ஜனநாயகம் தணிக்கை சான்றிதழ் வழக்கு தொடர்பாக 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.